நேற்று நைட்டு அந்த சண்டைலாம் முடிஞ்சு சாப்பிட்டு இந்த மிட் நைட் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீபக், முத்து, விஜய் விஷால், பவித்ரா, தர்ஷிகா, அன்ஷிதா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு முத்துவும் தீபக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா 10 பவுல் முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து சட்டி சோறுலாம் போட்டு ஒருத்தருக்கா ஊட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சொல்லிட்டு நான் கூட திட்டினேன், முதல்ல சாப்பிட்ற வழியை பாருடா, சாப்பிடாம ஊட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு. அப்போ முத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஆக்சுவலாக எனக்குன்னு எடுத்து வச்ச பவுலை சிவகுமார் சாப்பிட்டுட்டாங்கிறத ரொம்ப லோ வாய்ஸ்ல வெளியில கேட்காதது மாதிரி சொல்றாரு. சிவகுமார் சாப்பிட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் அதனால தீபக் அண்ணன் திட்டினதுனால நான் கடைசியாக சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருந்த சாப்பாடை தட்டத்தில் போட்டு சாப்பிடலான்னு உட்கார்றேன். எப்படி மறந்தோன்னு தெரியல அப்படின்னோடனே தீபக்கும் திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் பண்ணது தப்பானனால தான் எல்லாருமே வந்து ஜெனினா அவங்கக்கிட்ட சாரி கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துவும் அதனால தான் நாங்கள் தப்பு தானே பண்ணிட்டோம் அன்ஷி அப்படின்னோடனே அன்ஷி வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே நான் கேட்க தானே செஞ்சேன், அதுதான் போட்டிருக்கேன்னு சொல்லலாம்ல, அதுதான் போட்டிருக்கேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முத்துவை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. அப்போ உடனே முத்து சொல்கிறாங்க, எங்கள் பாய்ஸ் டீமில் எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரெட்னா அது அன்ஷிதா தான், உள்ள ஒன்று வெளியில் ஒன்று கிடையாது, டைரெக்டாக எதையும் அப்படியே சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே அன்ஷிதா கேட்குறாங்க, என்ன சோப்புன்னா ஐஸ் வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து சோப்பெல்லாம் இல்லை, நான் சேதோன்னுக்கிட்டே சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு தீபக்கும் சொல்கிறாரு, நான் கேர்ள்ஸ் டீம்லேயே அழகாக பேசுறதுன்னா பவித்ரா அப்புறம் அன்ஷிதா தான். பவித்ராக்கிட்டே ஒரு நாள் தான் பேசியிருக்கேன், அன்ஷிதா கூட தான் நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. சொன்ன உடனே சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே சுனிதா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுமா, அது பிரச்சனை கிடையாது, நீங்களாம் தெரியாத பொண்ணுங்களும் அவங்கக்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கும் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து அப்புறம் முத்துக்குமரன் சொல்கிறாரு, அன்ஷிதா வரான்னு சொன்ன உடனே வந்துட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இங்கே வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாளோ, இங்கே ஏதாவது கேட்டு அங்கே போய் சொல்லுவாளோன்னு எங்களுக்கு எந்த இதுவுமே தோணவே இல்லை அப்படின்னு. இங்கே என்னென்னா இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு அன்ஷிதா அழகாக சொல்கிறாங்க. உடனே இவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ சிவகுமார் தான் அந்த எக்ஸ்ட்ரா பவுலில் சாப்பிட்டவர். அதுக்கு பதிலாக முத்துக்குமரனை போட்டு எல்லாரும் அடின்னு அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தீபக் கூட சொல்கிறாரு, முத்துலாம் செத்துட்டான், நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லி ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. சரி, இது சீன் யாரெல்லாம் லைவ்ல பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.